ஹாய் ஃப்ரெண்ட், எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். எங்கள் ஊர் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் ரோடு. எங்கள் ஊருக்கும் பைபாஸுக்கும் ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து வரணும். கொஞ்சம் லாங்கு தான், வில்லேஜ் தான். வாங்க, பல நாள் கனவு என் வீடு கட்டி முடித்து கலர்லாம் அடிச்சிருக்கேன். அவங்க கூட காமிக்கிறேன் வாங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற இடம். இதை எடுத்துகிட்டு வரமா பாருங்கள். இந்த வீடு தான் பார்த்துக்குங்க. 2 ஃப்ளோர், மேலே ரெண்டு ரூம் போட்டிருக்கேன். கீழே ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்கும். கொஞ்சம் வேலை உள்ளே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா. வாங்க போகலாம். பார்த்துங்க ஃப்ரெண்ட், எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட், பார்க்கிங்கெல்லாம் போடல ஃப்ரெண்ட். வெளியில் போடுவோம். என்றைக்கு சொந்த ஊரில் வந்து செட்டில் ஆகிறோமோ அன்றைக்கி போட்டுக்கலாம். இப்போதைக்கு வீடுன்னு ஒன்று கட்டணுன்னு ஆசைப்பட்டு கட்டணும். பாருங்க ஃப்ரெண்ட், பெரிய ஹால். பார்த்துங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பெட்ரூம் பக்கத்துலேயே கிச்சன் ரூம். இது கிச்சன் ரூம், இது பெட்ரூம். இதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. ஹால்லே சிம்பிளாக ஒரு சாமி ரூம் ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளாக பாருங்கள். சாமி ரூம் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கனவு கோட்டை. இன்னும் மேலே இருக்குது. இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, முடிக்கணும். பட்ஜெட் ப்ராப்ளத்தால் வெயிட்டிங்கில் இருக்குது. அங்கே போகலாம். படிக்கட்டுலாம் அங்கே கைப்பிடிலாம் வைக்கணும். அது வைக்கணும். இப்போ தானே கட்டிருக்கோம். பக்கத்தில் எங்கள் அண்ணன் வீடு. ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட், வீட்டுக்கு பின்னாடியே நிலம் நல்லா அழகாக இருக்கும். இது மேல் மாடி ரூம். இங்கே வந்து எந்த வேலையுமே நடக்கலை. வீடுன்னு ஒன்று மேலே ஒரு ரூம் வேணும்னு சொல்லிட்டு 2 ரூம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். உள்ளெல்லாம் நான் எந்த வேலையும் நடக்கலை. அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட், வெளியே வந்து பார்த்தோம்னா இந்த கிளைமேட்லாம் நல்லா அழகாக இருக்கும். வீட்டு பக்கத்துலேயே வயக்காடு நல்லாயிருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். சின்ன வில்லேஜ் தான், ஆனால் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட், பச்சை பச்சையர்னு நல்லாயிருக்கும். தெரியுங்களா? இங்கேருந்து திருவண்ணாமலை மலை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக தெரியும். ரொம்ப இதாக தெரியாமல் லைட்டாக தெரியும். ஆமாம், ஏன்னா இதுக்கும் திருவண்ணாமலைக்கும் 15 கிலோமீட்டர். பாய் ஃப்ரெண்ட்.